1000 பேரை வெல்வதைக் காட்டிலும் மிக மிக சிறந்தது உன் மனதை நீ வெற்றி கொள்வதுதான். உன் மனதை நீ வெற்றி கொண்டாலே போதும், வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை மிக சுலபமாக அடைந்தே தீரலாம். நீ எடுக்கப் போவது எந்த பாதை, நீ அடையப் போவது எந்தவிதமான வெற்றி என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் முடிவு செய்யும்படி விட்டுவிடாதே. ஏனென்றால் மற்றவர்கள் முடிவு செய்ய ஆரம்பித்துவிட்டால் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழவே முடியாது. நான் உனக்கு வழிகளை காட்டுவேன். நீ எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்ற முடிவை நீதான் எடுக்க வேண்டும். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு ஊர்ல படித்து முடித்த உடனேயே சிறு வயதில் ஒரு நல்ல வேலையும் கிடைத்து சந்தோஷமாக வேலையை செய்ய துவங்கினான் ஒரு இளைஞன். பல ஆண்டுகள் ஆனது. ஆனால் அவன் எந்த வேலையையும் மாற்றவே இல்லை. சந்தோஷமாக அந்த வேலையிலேயே இருந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு பண தேவைகள் அதிகமானது. எனவே வேறு வேலைக்கு சென்றால் இன்னும் சம்பளம் அதிகமாக கிடைக்குமே என்ற எண்ணத்தோடு வேறு வேலைக்கு பதிவையும் போட்டான். அவனுக்கு அதிர்ஷ்டவசமாக 2 வேலை கிடைத்தது. அதில் முதல் நிறுவனம் மிகவும் பேர் பெற்ற நிறுவனம். அந்த நிறுவனத்தில் நான் வேலை செய்கிறேன் என்று சொன்னாலே கௌரவமாக இருக்கும். அங்கு வேலையும் மிக எளிதாகவே இருக்கும். சம்பளமும் சொல்லுகிற அளவுக்கு அவன் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு வருவதாகவே இருந்தது. ஆனால் 2வது நிறுவனம் சிறிய நிறுவனம், பெயர் எடுக்காத நிறுவனம். அந்த நிறுவனத்தில் தன்னால் முயன்ற அத்தனை உதவிகளையும் அவன் செய்தால்தான் அந்த நிறுவனத்தை மேலோங்கி எடுத்து வர முடியும். அவனால் முடிந்த அத்தனை உழைப்பையும் அவன் கொட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நிறுவனம் பெயர் பெற்ற நிறுவனமாக மாற முடியும் என்ற நிலைமை. ஆனால் சம்பளத்தை பொறுத்தவரை முதல் நிறுவனத்தில் கிடைத்த அதே சம்பளம், அவனுக்கு தேவையான சம்பளமும் இந்த 2ஆம் நிறுவனத்திலும் அவனுக்கு கிடைத்தது. அவனுக்கு மிக குழப்பம். எந்த நிறுவனத்தில் தன்னுடைய பணியை அவன் எடுத்துக்கொள்ளலாம் என்ற குழப்பம் அவன் மனதில் அதிகமாகவே இருந்து கொண்டிருந்தது. அந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்க எந்த நிறுவனத்தின் வேலையை நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்ற பதிலை எடுத்துக்கொள்ள அந்த ஊரில் வசித்து வரும் ஒரு துறவியிடம் பார்க்க போனான் அந்த இளைஞன். ஒரு அதிகாலை நேரத்தில் அந்த துறவியை பார்க்க சென்றான். துறவியிடம் போய் தான் இத்தனை நாட்களாக 10 வருடமாக பணிபுரிந்து வந்தும் தனக்கு பண தேவை அதிகமாக இருப்பதால் மற்றொரு நிறுவனத்திடம் வேலை செய்ய முயல்வதாகவும் இப்பொழுது தனக்கு 2 வேலை கிடைத்திருப்பதாகவும், ஒன்றை தேர்ந்தெடுத்தால் தனக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை, ஆனால் வாழ்க்கையில் வளர்ச்சியடைய முடியாது. ஆனால் மற்றும் ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தால் தன்னால் அதிக அளவு வளர்ச்சியடைய முடியும். ஆனால் உழைப்பை அதிகமாக போட வேண்டும். ஆனால் சம்பளம் என்று பண தேவைக்கான அத்தனை பணமும் அந்த 2 நிறுவனத்திலுமிருந்து எனக்கு கிடைக்கும். எதில் நான் தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம்தான் என்னிடம் இருக்கிறது என்பதை தனக்கிருக்கும் நிலைமையை தெளிவாக அந்த குருவிடம் எடுத்து சொன்னான் அந்த இளைஞன். அவன் கூறினதை தெளிவாக கேட்ட அந்த குரு, நான் உனக்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று கூறுகிறேன். அதற்கு முன்பாக நான் ஒரு கதையை கூறுகிறேன். அதை கவனமோடு கேள். அப்பொழுது கதையின் முடிவில் உனக்கே தெரிந்துவிடும் நீ என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது என்று அந்த துறவி அந்த இளைஞனிடம் கூறினாராம். ஒரு இடத்தில் பல எலிகள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த இடத்தில் திடீரென்று ஒரு அதிர்ஷ்டகரமான பூனை வந்தது. அந்த பூனைக்கு அந்த இடத்தில் அதிகமாக எலிகள் இருப்பதை பார்த்து மிகவும் ஆனந்தமாக தினமும் ஒரு எலியை அடித்து கொன்று தின்று சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது அந்த பூனை. அந்த எலிகளும் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த புத்திசாலி பூனையிடம் சிக்கிக்கொண்டே இருந்தது. தினமுமே ஒவ்வொரு எலியாக மடிந்து கொண்டே இருந்தது. நாம் இப்படியே இருந்தால் நம்மளுடைய ஒட்டுமொத்த எலிகளின் இனமே அழிந்துவிடும் என்று அவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம் என்று முடிவு செய்ய ஆரம்பித்தது.
யோசனை செய்துவிட்டு அந்த எலிகளெல்லாம் போய் பூனையிடம், பூனையாரே, நீங்கள் தினமும் கஷ்டப்பட்டு வேட்டையாடி எங்கள் இனத்தை சாப்பிடுவதற்கு பதிலாக உங்களுக்கு என்ன உணவு தேவையோ அதை நாங்களே 3 வேளையும் உங்கள் இடத்திற்கே கொண்டு வந்து கொடுக்கிறோம். நீங்கள் கஷ்டப்பட தேவையே இல்லை. ஆனால் அதற்கு கைமாறாக எங்கள் இனத்தை அழிப்பதை நிறுத்திவிடலாமே என்று பணிவன்போடு கேட்டது. உடனே சிந்தித்து பார்த்த அந்த பூனையும், உணவு நம் இருப்பிடத்திற்கே 3 வேளையும் தாமதமில்லாமல் வருமென்றால் நான் இதற்கு ஒற்றுக்கொள்கிறேன் என்று ஒப்பும் கொண்டது. இப்படியே எலிகள் தினம் தினம் 3 வேளையும் சரியான நேரத்திற்கு அந்த பூனைக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்தது. பூனையும் சந்தோஷமாக அந்த உணவை சாப்பிட்டு மிக ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. காலங்கள் கடந்து கொண்டே இருந்தது. மாதங்கள் வருடங்களானது. சரியாக 1 வருடம் முடிந்ததும் ஒரு நாள் உணவு எடுத்து வரவே இல்லை. எலிகளெல்லாம் மிகவும் பசியோடு இருந்த பூனைக்கு கோபமும் அதிகமாகவே வந்தது. உடனே எலியிடம் போய், எனக்கான உணவு என்று வரவில்லை, ஏன் இவ்வளவு தாமதம் என்று கோபத்தோடு கேட்டது அந்த பூனை. உடனே எலிகள் அனைவரும் சேர்ந்து கூறினர், இனிமேல் உங்களுக்கான உணவு உங்கள் இடம் தேடி வராது, நீங்களே உணவை தேடிக்கொள்ள வேண்டியதுதான் என்று கூறியதுதான் தாமதம். பூனைக்கு கோபம் மிக மிக அதிகமானது. உடனே பாய்ந்து வந்து ஒரு எலியை பிடித்து உணவாக்கி கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் பாய்ந்தது. ஆனால் அந்த பூனையால் எதுவுமே செய்ய முடியவில்லை. சிறிது நேரத்திலேயே மூச்சு வாங்கி அப்படியே உட்கார்ந்து விட்டது அந்த பூனை. 1 வருடமாக எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் உட்கார்ந்த இடத்திலேயே உணவை உண்டு வந்ததால் பூனை மிக சோம்பேறியாக ஆகிவிட்டது. அதனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவே இல்லை. இப்படியாக கதையை கூறி முடித்தார் அந்த துறவி. இதை கேட்டவுடன் துறவியிடம் என்ன பதிலை எதிர்பார்க்கலாம், எந்த வேலையை தேர்ந்தெடுக்கலாம் என்ற கேள்வியோடு வந்த இளைஞனுக்கு தெள்ளத் தெளிவான அதற்கான பதில் புரிந்தது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, மிகவும் சுலபமாக செய்யக்கூடிய அந்த வேலை எந்த வேலையாக இருந்தாலும் அதை செய்யாமல் சவாலாக இருக்கும் அந்த வேலையை, அந்த பாதையை தேர்ந்தெடுத்தால்தான் நாம் மிகப்பெரிய வெற்றியை மிக சாதாரணமாக அடையலாம். எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் 2 வழிகள் இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற கேள்விக்குறி எல்லோர் மனதிலும் எழும். எல்லோர் வாழ்க்கையிலும் அந்த நிகழ்வு நடக்கத்தான் செய்யும். எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் அந்த முடிவை எடுக்கக்கூடாது. நாம் எப்பொழுதுமே சவாலாக இருக்கும் பாதையை தேர்ந்தெடுத்தால்தான் அந்த சவாலை முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை அடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் அத்தனை மனப்பக்குவமும் நம் மனது பெற்றிருக்கும். அப்படி பெற்றால்தான் வாழ்க்கையை மிக சுலபமாக வெற்றியும் அடையலாம். எப்பொழுதுமே சுலபமாக செய்யும் செயலை செய்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்கவே இருக்காது. சவாலாக இருக்கும் பாதையை தேர்ந்தெடுப்பதுதான் மிக மிக புத்திசாலித்தனமான செயலாகவே இருக்கும். அது சுலபமான பாதையா சவாலான பாதையா என்பதை முடிவு எடுத்துவிட்டு மீண்டும் அடியை எடுத்து வைத்துவிட்டு இந்த பாதை சரியாக வருமா என்ற எண்ணம் மனதில் தோன்றாமல் எடுத்து வைத்த அடியை பின்னோக்கி எடுத்து வைக்காமல் முன்னேறிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். சாயப்பா நமக்கு துணையாக இருக்கும் பொழுது எந்த பாதையில் சென்றால் என்ன, எந்த தடைகள் வந்தால் என்ன, அனைத்தையும் முறியடித்து வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். சாயப்பா துணையோடு. நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நீ நீதியோடுதான் உன் வாழ்க்கையில் நகர்ந்து கொண்டிருந்தாய். ஆனால் அநீதி வந்து உன்னை அரசாள வந்தது. வெளிச்சத்தில் நடக்கும் பொழுதே உன்னுடைய கால் உன்னை இடறிக் கொண்டிருந்தது. பகலிலேயே உன் கண்கள் இருட்டை காண்பது. சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் உன்னுடைய மனம் துக்கத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்தது. மொத்தத்தில் நீ நீயாகவே இல்லாமல் இருந்து கொண்டிருந்தாய்.
ஆனால் இப்பொழுது காலம் மாறிவிட்டது. உனக்கான நல்ல நேரம் விடியப் போகிறது. இதுவரை கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் என்று இருந்து வந்த நீ இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் என்று உன் வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். உன்னுடைய கவலைகள், வேதனைகள், போராட்டங்கள் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கண்ணுறங்கு. நாளை கண் விழித்து பார்க்கும் பொழுது உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் கண்களில் வந்து தெரியும். மனம் என்பது சஞ்சலமானதுதான். அதை வசப்படுத்துவதும் சற்று கடினம்தான். ஆனாலும் அதை வசப்படுத்திதான் நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டும். பயிற்சியினாலும் வைராக்கியத்தாலும் அதை நிச்சயமாக வசப்படுத்தி விடலாம். அவ்வாறு வசப்படுத்தினானால் இறைவனை உன்னால் காண முடியும். உன் கண்களுக்கு உன் சாயிநாதரும் மிக பளிச்சென்று தெரிவேன். உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளையெல்லாம் மறந்துவிட்டு என்னை முழுவதுமாக பற்றிக்கொள். உன்னுடைய அனைத்து சோதனைகளையும் கவலைகளையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. இறை வழியில் உன்னுடைய பயணத்தை துவக்கம் செய். எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும். எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்கள் நன்றாகவே இருப்பர். இதுதான் ஆத்ம வாழ்வின் இயல்பு கூட. இப்பொழுது நான் கூறிய இந்த மாற்றங்களையெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் கொண்டு வா. இறை வழியில் சென்று கொண்டே இரு. அப்பொழுது ஏமாற்றங்களை மட்டுமே காண வந்த உன் வாழ்வு, ஏமாற்றங்களை மட்டுமே கண்டு வந்த உன்னுடைய வாழ்வு மிக ஆனந்தமாக வெற்றிகரமான வாழ்க்கையை காண முடியும். நல்ல நல்ல மாற்றங்களை உன் மனம் பார்க்கும். மனம் நிறைவாகவே இருக்கும். உன்னுள் இந்த மாற்றங்கள் வர துவங்கிவிட்டாலே உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் வர துவங்கிவிடும். அந்த நல்ல நல்ல மாற்றங்களையெல்லாம் நீ உணரவும் துவங்குவாய். இறைவனை பற்றி கொண்டு இறைவழியிலேயே செல்லும் பொழுது எந்த ஏமாற்றமும் உன்னை நெருங்கவே நெருங்காது. இப்பொழுது நான் கூறிய அனைத்தையும் சரியாக புரிந்து கொண்டு இறை வழிபாட்டில் உன்னுடைய மனதை செலுத்திவிடு. என்னுடைய காலடியில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். அதை நான் சேர்த்து வைப்பேன் பிள்ளையே. இதை நீ சரியாக பயன்படுத்தி வந்தாலே உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் மிக தெளிவாகவே தீர்ந்துவிடும். உன் கைகளில் இருக்கும் பிரச்சனைகளும் கவலைகளும் நீ இறை வழிபாட்டில் உன் மனதை செலுத்தும் பொழுது உன் கைகளில் இருப்பது இறைவன் கைகளுக்கு மாற்றப்பட்டுவிடும். அப்பொழுது உன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது இறைவனின் பொறுப்பாகிவிடும். நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். உன் கவலைகளையும் வேதனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன். நம்பிக்கையோடு இரு. எதுவுமே மாறப்போவதில்லை. உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உன் வாழ்க்கையில் மாறிவிடாது. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். துன்பம் மட்டும் உன் வாழ்க்கையில் இருந்து விலகிவிடும். எதன் மீதும் ஆசையை வைக்காதே. ஏனென்றால் அவை இழந்துவிட்டால் நீதான் மனவேதனைப்படுவாய். வாழும் வரை மகிழ்ச்சியாக வாழலாம். மற்றவர்களுக்கு அன்பை செலுத்தலாம். மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் நிம்மதியாகவும் மற்றவர்களையும் நிம்மதியாக வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழலாம். அதில் எந்த தவறும் நடந்துவிட முடியாது. உன்னுடைய உறவுகளை வெறுத்து விடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வெறுத்து விடாதே. ஏனென்றால் உன் வாழ்க்கை அப்படியே நின்றுவிடப் போவதில்லை. வாழ்க்கை போய்கொண்டுதான் இருக்க வேண்டும். அந்த உறவுகளின் உதவி கூட ஒரு நாள் உனக்கு கிடைக்க வேண்டி வரும். எனவே யாரையும் மிக சுலபமாக எண்ணிவிடாதே, வெறுத்தும் விடாதே. இந்த உலகத்தில் நீ காண்பது எல்லாமே மாயை. நீ காண்பது எல்லாமே மாயைதான். இதை நன்றாக உணர்ந்து கொள். நீ கண்ணால் காண்பது எதுவுமே உனக்கு நிரந்தரமாக இருந்து விடாது. அதை நான் உனக்கு அனுமதிக்கவும் மாட்டேன்.
உனக்கான நல்லதை, உனக்கான சந்தோஷத்தை, உனக்கான ஆனந்தத்தை மட்டுமே தருவதற்காக நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்குள் நீ கண்ணால் காண்பதை தவறாக எண்ணிக்கொண்டு, தவறாக புரிந்து கொண்டு வருத்தப்படாதே, வேதனைப்படாதே. உன் சாயப்பா உனக்கு நல்லதை செய்ய மட்டுமே காத்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு உறங்க செல். நாளை நீ கண் விழிக்கும் பொழுது உனக்கான பல அதிசயங்கள் உனக்காகவே காத்து கொண்டிருக்கும். எப்பொழுதும் நல்லதையே நினை, நல்லதே நடக்கும் உன் வாழ்வில். யாருக்கும் மறந்தும் கூட தீங்கு நினைக்காதே. எதுவுமே இல்லாத போது கூட தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எவன் ஒருவன் முழு மனதோடு என்னை சாயப்பா என்று கூப்பிட்டு என்னை நேசிக்க ஆரம்பிக்கிறானோ, எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் அவனுக்கான பதிலை என்னிடம் இருந்து அவன் பெறுவான் நிச்சயமாக. உன்மேல் உனக்கே நம்பிக்கை இல்லாத பொழுது கடவுளே நேரில் வந்தாலும் உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது, வெற்றியடையவும் முடியாது. உன்மேல் முழுமையாக நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை மேல் அதைவிட முழுமையாக நம்பிக்கை வை. உன் சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிடு. நம்பிக்கையில்தான் நல்ல வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. நம்பிக்கையுடன் செய்யப்படும் செயல்கள் எல்லாமே நன்மையாகவும் வெற்றிகரமாகவும் முடியும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இறைவனிடத்தில் வேண்டுதல் வைக்கும் போதே நம்பிக்கையையும் முழுமையாக இருந்தால் வேண்டுதல் வேண்டியபடி நடக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் மனிதர்களுக்குள் நம்பிக்கை என்பது உறுதியாக இருக்க வேண்டும். ஒருவன் முன்னால் நான் வெற்றி பெறுவேன் என்று பிறர் மீதோ மற்றவற்றின் மீதோ முழுமையாக வைக்கப்படும் போது அந்த நம்பிக்கையின் ஆயுளும் வெற்றியும் கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. ஒரு ஊரில் வில் வித்தையில் சிறந்து விளங்கும் வீரன் ஒருவன் இருந்தான். அவனுடைய வில்லின் மீது அபார நம்பிக்கை அவனுக்கு. குறி தவறாமல் எய்துவதில் அவன் முதன்மையானவனாக இருந்ததால் அவனுக்கு கர்வமும் அதிகமாகவே இருந்தது. ஒரு முறை அந்த ஊருக்கு முனிவர் ஒருவர் சீடர்கள் படை சூழ வந்திருந்தார். இவனுடைய திறமையை கேள்விப்பட்டு இவனை காண விரும்பினார். அவன் வந்ததும் அவனை பாராட்டினார். இளம் வீரனுக்கு கர்வம் தாங்கவில்லை. நீங்கள்தான் பல கலைகள் கற்றுத் தருகிறீர்களே, என்னோடு போட்டியிட உங்கள் சீடர்கள் யாரேனும் தயாராக இருக்கிறார்களா என்று சவால் விட்டான். முனிவர் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். சீடர்களும் முனிவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு உன்னளவுக்கு அவர்கள் சிறந்து இருப்பார்களா என்று தெரியவில்லை, ஆனால் முயற்சி செய்ய சொல்கிறேன் என்றார். போட்டிக்கு நாளும் குறித்தார்கள். போட்டி நாளும் வந்தது. இளம் வீரனும் சீடனும் சரிசமமாக தங்கள் திறமையை நிரூபித்தார்கள். இறுதியில் தூரத்தில் ஒரு பொம்மையை நிற்க வைத்து அதன் கண்களை குறிவைத்து தாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இளம் வீரன் பொம்மையை குறிப்பார்த்து வில் அம்பு எய்தினான். அதைத் தொடர்ந்து அந்த அம்பையும் இரண்டாக பிளக்க செய்தான். அதை பார்த்த அனைவரும் அவனை ஆஹா ஓஹோவென்று பாராட்டினார்கள். வீரனுக்கு பெருமை தாங்கவே முடியவில்லை. அவனை பாராட்டிய முனிவர் இன்னும் ஒரு போட்டியை வைக்கிறேன் என்றார். அனைவரும் அந்த ஊரின் மலை அடிவாரத்தில் கூடினார்கள். ஓரத்தில் ஆறு ஒன்றும் இருந்தது. மலையையும் ஆற்றையும் இணைக்கும் வகையில் ஒரு சிறிய கயிற்று பாலம் கட்டப்பட்டிருந்தது. முனிவர் தன் சீடனை அதில் நின்று தூரத்தில் இருக்கும் மரத்தின் கனியை குறிப்பார்த்து அடிக்கச் சொன்னார். சீடனும் தன்னுடைய குரு சொன்னதை கேட்டு அதன்படியே செய்தான். அடுத்து உன்முறை என்றார் முனிவர். இளம் வீரனிடம் வேகமாக வந்த இளம் வீரன் அந்த கயிற்று பாலத்தில் நின்றான். கீழிருந்த ஆற்று நீரும் எப்போது கயிறு அழுந்து விடுமோ என்ற பயமும் அவனை அச்சுறுத்தியது. அவ்வளவு தூரத்தில் இருக்கும் கனியை குறிவைக்கும் போது கீழே விழுந்து விட்டால் என்னும் பயமே அவனுக்கு உதறலை கொடுத்தது. என்னால் முடியாது என்று வந்தே விட்டான் இளம் வீரன். முனிவர் அவரை தட்டி கொடுத்தார். உன்னால் முடியாது என்று யார் சொன்னது? உனக்கு உன் மீதிருந்த நம்பிக்கையை விட வில்லின் மீதிருந்த நம்பிக்கைதான் அதிகம். அதனால்தான் உன்னால் குறியை சரியாக அடிக்க முடியவில்லை. முதலில் உன் மீது நம்பிக்கை வை, அதுதான் உன்னை ஜெயிக்க வைக்கும் என்றார்.
இளம் வீரன் உண்மையை உணர்ந்தது போல் அவரிடம் மன்னிப்பு வேண்டினான். அறிவுரை அவனுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் தான். முதலில் நம்மீது நம்பிக்கை வைக்கலாம். நம்பிக்கையே நல்லதை கொடுக்கும். நம்மீது நம்பிக்கை வைத்தால் எதையுமே சாதித்து விடலாம். வெற்றிகரமாக சாதித்தே காட்டலாம். நாம் எப்படி நடக்கிறோம் என்பது முக்கியமல்ல. மெதுவாக மிதந்தாலும் சரி, வேகமாக விரைந்தாலும் சரி, எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் மீது முன்னோக்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியை மிக சுலபமாக சந்திக்கலாம். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களை, உன்னிடம் என்றுமே குறை மட்டும் காண்பவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. அதுவே வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கான மிகப்பெரிய ஊன்றுகோலாகவே இருக்கும். நம்பிக்கை என்ற சொல்லே போதும் வாழ்க்கையில் பல வெற்றிகளை நமது வசமாக்கிக் கொள்ளலாம். அப்பாவின் ஆசிர்வாதத்தோடு. சில நிகழ்வுகளின் வெளிப்பாட்டால் தான் உன் மனமே நொந்து போய் நொறுங்கிப் போய் இப்படி வேதனையில் சுழன்று கொண்டிருக்கிறாய். முன்பெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கும் சமயத்தில், இது எனக்கு வேண்டும் சாயப்பா, எனக்கு இதை செய்து கொடுங்கள், என் வாழ்வில் ஆச்சரியத்தை நிகழ்த்துங்கள் என்று என்னிடம் வந்து கேட்டாய். அப்படி இருந்த நீ சிலம் காலம் கழித்து, என் சாயப்பா எனக்கு செய்து தருவார், நல்லதை மட்டுமே செய்து தருவார் என்று நம்பிக்கையோடு இருந்தாய். ஆனால் இப்பொழுது என்னவாயிற்று உனக்கு? உன்னுடைய காலம் செல்ல செல்ல உன்னுடைய நம்பிக்கையை நீ இழக்க லேசாக உன் மனதில் நம்பிக்கையை இழந்து வருகிறாய். அதுவும் உன்மேலும் நம்பிக்கையை இழந்து வருகிறாய். உன் சாயப்பா மேலிருக்கும் நம்பிக்கையையும் இழந்து வருகிறாய். கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையை இழந்துவிட்டு, நான் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை வீண் போகாதுதானே சாயிநாதரே? என் வாழ்க்கையில் அது நடந்துவிடும் தானே? நீங்கள் அதை நடத்தி கொடுப்பீர்கள் தானே என்று கேள்வியோடே என்னை பார்க்கிறாய். காலங்களும் நேரங்களும் எனக்கு எதிராக சுழல்வது போல் எனக்கு தெரிகிறது. நான் இந்த பக்கம் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த பக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் திட்டம்தான் என்ன என்பது எனக்கு புரியவே இல்லை. நான் என்னதான் செய்வது என்று புலம்பிக் கொதிக்கிறாய். கலங்காமல் இரு என் குழந்தையே, பொறுமையாக இரு. உன்னுடைய பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான் என்பது உனக்கு சந்தேகமில்லைதானே? ஆனால் நிகழவே முடியாத விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வல்லமையும் வலிமையும் உடையவை அவை இரண்டும். பிரார்த்தனை செய்து கொண்டே இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கானது நடக்கவே நடக்காது என்று, நிகழவே நிகழாது என்று நீ நினைத்த விஷயத்தையும் நான் முடித்து காட்டுவேன். நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கவலைப்படுவதோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமாக இரு. மனதுக்குள் அழுது கொண்டிருக்கும் உன்னோடு உன் சாயப்பா பேச வந்திருக்கிறேன். வெளியில் சிரித்து கொண்டும் மனதுக்குள் அழுது கொண்டிருப்பது எனக்கு தெரியாமலா போய்விடும்? உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நிச்சயமாக இது உன் கண்களுக்கு படும். நீ நிச்சயமாக இதை கேட்பாய். தவிர்க்க விட்டுவிடாதே. கண்டிப்பாக கேட்பாய்தானே? சந்தோஷமாக இருக்கிறாய்தானே? மனமகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்தானே? முகத்தை மிக ஆனந்தமாக வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வது போல் மிக நன்றாகவே நடிக்கிறாய். உன் நடிப்பு உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன் துயரங்கள், உன் வேதனைகள் அத்தனையும் உன் மனதில் போட்டு பூட்டை போட்டு பூட்டி வைத்து கொண்டு ஊரை வேணால் நீ ஏமாத்தலாம். உன்னுடைய அப்பாவை நீ அவ்வளவு சுலபமாக ஏமாற்ற முடியாது. இது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் என்னிடமும் வந்து உன் நடிப்பை தொடர்கிறாய்? உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். இந்த துயரங்கள், இந்த சோதனைகளிலிருந்து எப்படி தப்பிப்பது, எப்படி வாழ்க்கையில் மீள்வது என்று அதற்கு பதில் தெரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருப்பதும் உன் சாயி தேவாவிற்கு மிக நன்றாகவே புரிகிறது.